ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாம் படிக்க போகின்ற கதை உதவி. வி பரமசிவம் அவர்கள் எழுதியது. கதை ஆரம்பிக்கலாமா? வாங்க கதைக்குள்ளே போகலாம். இந்த முறையாவது சீக்கிரம் போய் எழுதுங்க, இதுதான் கடைசி சந்தர்ப்பம்னு நினச்சாங்க. இன்னைக்கு அதான் அக்கம் பக்கம் எது நடந்தாலும் ஆஃபீஸுக்கு போகிற வழியை பாருங்க என்று அடுக்கினான் சாருமதி. சாரு, ப்ளீஸ் கொஞ்சம் மூச்சு விடேன். மற்றவங்களுக்கு உதவ வேணான்னு சொல்கிற ஒரே ஆள் நீயாதான் இருப்ப என்றால் மத்திய அரசின் பாதுகாப்புத்துறை அலுவலகத்தில் வேலை பார்க்கும் திருவேங்கடம். உங்களை உதவ வேணாம் என்று யாரும் சொல்லலை. உங்களை விட்டா வேற யாரும் இல்லைங்கிற நினப்ப விடுங்கன்னு தான் சொல்கிறேன். நம்ம சூழ்நிலையை அனுசரிக்க நடந்துக்கங்கன்னு தான் சொல்கிறேன். சாருமதியும் நல்லவள் தான். அவள் குடும்ப சூழ்நிலை எப்படி? திருவேங்கடம் என்ற தெருவுக்கு வாழ்க்கைப்பட 2ஆம் ஆண்டு இந்த அரசு வேலை கிடைத்தது. 10 ஆண்டுகள் ஆயிற்று. வாடகை வீடு, மாத கடைசியில் கடன் என்ற சூழ்நிலையில் ஒரு பிரதியனுமின்றி பிறருக்கு உதவுவதையே உபத்தொழிலாக செய்து வந்தான் திரு. குடும்ப பட்ஜெட் போடும் மனைவிக்கு வரும் இயல்பான கோபம்தான் சாருமதிக்கும் வந்தது. இன்று பதவி உயர்வுக்கான தேர்வு எழுதவிருக்கிறான் திரு. போன முறை தேர்வு எழுத போன போது அவசரமாக ஒரு அறுவை சிகிச்சைக்கு O பாசிட்டிவ் இரத்தம் தேவைப்படுகிறது என கேள்விப்பட்டான். மருத்துவமனை சென்று இரத்தம் கொடுத்துவிட்டு தேர்வு ஹாலுக்கு போனபோது 1 மணி நேரம் தாமதமாகிவிட்டது. மதிப்பெண் குறைவில் பதவி உயர்வு பறிபோனது. கிடைத்திருந்தால் மாதம் 3000 ரூபாய் கூடுதலாக வருமானம் கிடைத்திருக்கும். அது மற்றவருக்கு உதவியதால் பறிபோனதை எண்ணி விரக்தியும் வேதனையும் தான் மிஞ்சியது சாருமதிக்கு. பஸ் நிறுத்தத்தில் இருந்து இன்னும் 5 நிமிட நடை. இந்த முறை எப்படியாவது நல்ல முறையில் தேர்வு எழுதிட வேண்டும். பதவி உயர்வு கிடைத்தால் என் பிள்ளைகளுக்கு பல பிரச்சனைகளிலிருந்து முடிவு கட்டிவிடலாம். 3வது படிக்கும் மதுமிதாவிற்கு அப்பாவுடன் பைக்கில் பள்ளிக்கு சென்று வர வேண்டும் என்று கனவு. 1 வகுப்பு படிக்கும் மதிவாணனுக்கு வீடியோ கேம் விளையாட ஆசை. பிள்ளைகளின் கனவுகளை கூட நிறைவேற்ற முடியாத அப்பாவாக இருப்பது கூட அவனுக்கு அதிக வருத்தமில்லை. சாருமதியின் மாத கடைசி பற்றாக்குறை பிரச்சனைகளை கழிக்க முடியாதவனாய் இருப்பது குறித்து தான் தீவிரமாக வருத்தப்பட்டான். ஏற்கனவே 2 முறை எழுதி இருப்பதால் இத்தேர்வு அவனுக்கு மிகவும் பரிச்சயமாகிவிட்டது. ஆனால் இந்த முறை அதிக நம்பிக்கையோடு இருந்தான் அவன். நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் வகையில் தேர்வுக்குழு தலைவராகி உதவி பொறுப்பாளர் மேகநாதனை நியமித்திருக்கின்றனர். அவனுடைய பிரிவு அதிகாரிதான் அவர். பஸ் நிறுத்தத்தில் கூட்டம் பிதுங்கி வழிந்து கொண்டிருந்தது. சிலர் இறங்க வேண்டிய நிறுவனத்தில் இருந்த சென்னை செல்லும் விரைவு பேருந்து ஒன்று நின்றது. ஒருவர் கீழே இறங்குவதற்கு பலர் முண்டியடித்து மேலே ஏற அதில் ஒருவனாக அந்த பஸ்ஸில் பயணித்தான் திரு. 10 நிமிட பயணத்தில் பஸ் திடீரென நிற்க பஸ்ஸில் சலசலப்பு. என்னாச்சு என எல்லாரும் எட்டி பார்க்க முன்னே நின்று கொண்டிருந்த 2 பஸ்களும் முன்னால் சாலையில் மறுபக்கத்தில் சிறு கும்பல். பஸ்ஸில் இருந்த சிலர் இறங்கி அவனும் ஓடினான். இப்போதான் சார் பார்த்துக்கிட்டே இருக்கும்போதே மரத்தில் மோதிடுச்சு. சாண்ட்ரோ கார் இடது புறமாக சாலையிலிருந்து தழுவி
மரத்தில் மோதி முன்பக்கம் மொத்தமாக நசுங்கி போயிருந்தது. எதிரே ஒரு மண் லாரி அந்த பஸ்ஸை ஓவர்டேக் செஞ்சான். அதனால் இவன் டக்குன்னு கேப்டன் லெஃப்டில் திருப்பி இருப்பார் போல சுடர்னு மரத்தில் மோதிடுச்சு. அனைவரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்த்தனரே தவிர உதவுவதாக இல்லை. போய் குனிந்து பார்த்தான் திரு. டிரைவர் சீட்டில் இருந்தவர் ஸ்டேரிங்கோடு நசுங்கி போயிருந்தார். மண்டையே ரத்தம் வழிந்து கொண்டிருந்தது. மோதிய வேகத்தில் அவர் இறந்தே போயிருக்க வேண்டும். உள்ளே கையை விட்டு டிரைவர் சீட் அருகில் அமர்ந்திருந்ததை தொட்டு பார்த்தான் திரு. துடிப்பு இருந்தது. போக்குவரத்திற்கு இடையூறு இல்லாமல் சாலையின் ஓரமாக போய் விபத்திற்குள் ஆகியிருந்தது. பிரச்சனை தன்மையில் இல்லை என்றவுடன் நின்றிருக்க பஸ்ஸெல்லாம் புறப்பட ஆயத்தமானது. சுற்றி நின்ற கூட்டமெல்லாம் நிமிஷத்தில் காணாமல் போனது. அவனுடன் பஸ்ஸில் வந்த சிலர், சார் பஸ் கிளம்பிடுச்சு, வாங்க வாங்க என்று அழைத்தபடியே ஓடி போயினர். உயிருக்கும் போராடி கொண்டிருக்கும் ஒரு மனிதனை தவிக்க விட்டு செல்கிறாயே என்ற உறுத்தல் சிறிதுமின்றி அனைவரும் ஓடிப்போக அந்த இடம் வெறிச்சோடி போனது. சாலையோரம் நின்றிருந்த சிலரை பார்த்து, சார் கொஞ்சம் வாங்க ப்ளீஸ் என்றான் திரு. உதவி பண்ணுறத பற்றி இல்லை சார், பின்னாடி கோர்ட்டு கேஸுன்னு அலைய முடியுமா எங்களால், அதான் என்றபடியே இருவர் வர மூவருமாய் சேர்ந்து கதவை இழுத்து ஆட்டம் கண்டது. சென்னையை நோக்கி செல்லும் வாகனங்களை நிற்கும்படி சைகை செய்தான். பொருட்படுத்தாமல் போன வண்டிகள் ஏராளம். சில வண்டிகள் விஷயம் கேள்விப்பட்டு பதிலே சொல்லாமல் வேகமெடுத்தன. டிராவல்ஸ் கார் ஒன்று நிற்க டிரைவரிடம் விஷயத்தை விளக்கி அவர் மனமிருங்க அடுத்த 10 நிமிடங்களில் ஆஸ்பத்திரியை அடைந்தனர். டாக்டரிடம் விஷயத்தை திரு சொல்ல அவர் அவனை யார் என்று விசாரித்தார். அவன்தான் ஐடி கார்டை காண்பித்தவுடன் விரைந்து செயல்பட்டார் டாக்டர். அதற்குள் நர்ஸு ஓடி வந்து அந்த ஆக்சிடென்ட் கேஸ் கூட யார் வந்தது என்று கேட்க, நான் தான் சிஸ்டர் என்றான் திரு. அவருக்கு உடனே இரத்தம் ஏத்தனம், ஓ பாசிட்டிவ் இரத்தம் உள்ள யாராவது கூப்பிட்டு வாங்க என்றார் நர்ஸ். என்னோடதும் ஓ பாசிட்டிவ் என்று எடுத்துக்கோங்க என்றான் திரு. இன்னும் ஒருத்தர் வேணும், கொஞ்சம் ஃபோன் கொடுங்க ப்ளீஸ் என்றவள் ஆபீஸில் ஓ பாசிட்டிவ் உள்ள பாஸ்கரை அழைத்தான். திரு, உனக்கு இன்னைக்கு தேர்வு ஆச்சே, போகலையா என்றான் பாஸ்கர். இல்லை, நீ உடனே வா என்றவன் ஹாஸ்பிட்டல் முகவரி சொன்னான். எல்லாம் முடிந்து வெளியே வர மதியமாகிவிட்டது. அடிப்பட்டவர் பிழைத்து கொண்டது மனதிற்கு நிறைவாக இருந்தது. மனசு கேட்காமல் தான் பார்த்தான். தேர்வு ஹாலில் ஒருவரும் இல்லை. மேகநாதனை பார்க்கலாமா என்று யோசித்தான். பிழைக்க தெரியாதவனா இருக்கியே என சத்தம் போடுவார். சாருவிடம் என்ன சொல்லி சமாதானப்படுத்துவது என்பதுதான் பெரும் கவலையாக இருந்தது. தேர்வு எழுதவில்லை என்றால் அவனால் நிச்சயம் பொறுத்து கொள்ள முடியாது. யோசித்தபடியே வந்தான். வேலை நாட்களில் மாலை 4:30 மணிக்கெல்லாம் அவனை வீட்டில் பார்ப்பது அபூர்வம். சாருவுக்கு சந்தோஷமாகிவிட்டது. அப்பாடா, என்ன அதிசயம், நல்லா எழுதுனீங்களா? நல்லா எழுதியிருக்கேன். முகம் பார்க்காமல் சொன்னான். என்ன ரொம்ப டல்லாக இருக்கீங்க, என்ன விஷயம்? ஒன்றும் இல்லை, கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க, இந்த முறை நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. இரவு முழுக்க உறக்கம் வரவில்லை. They say that I'm on the road, baby, I just lost control. These nights keep on taking toll. Find me out here on my own. You keep going, make my
control. These nights keep on taking toll. On my own. They say